தொலைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியா இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்குமான ஒரு மோதல் தான் இப்போ சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஒரு நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்குமான ஒரு மோதல் RSS கொள்கை கொண்டவர்களுடைய மோதலாகவும் திராவிட கழக கொள்கை கொண்டவர்களுக்கு இடையிலான ஒரு மோதலா மாறி இருக்கு. இது எப்படி மாறுச்சு? இந்த மோதல் இப்பதான் தொடங்குச்சா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. இது 4 வருடங்களுக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கு. இப்ப இது விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4 வருஷமா அப்படி என்ன நடந்தது? வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி அவர்களுக்குமான அந்த மோதல் எப்படி எல்லாம் ஒரு சர்ச்சையை கிளப்புச்சு அப்படின்றது குறித்த ஒரு முழு தொகுப்பை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 4 வருஷமா என்ன நடந்தது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த விஷயத்த பத்தி நம்ம ஏன் இவ்வளவு பரபரப்பா பேசுறோம், சோசியல் மீடியா முழுக்க இந்த விஷயம் ஏன் நிரம்பி இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம பார்க்கணும். சமீபத்துல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒரு வழக்கு வாதாடுறாரு. அது குறித்து நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கும் பொழுது அதை பத்தி நம்ம பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்றது புரோட்டோகால். அதன் நிமித்தமா அந்த வழக்கு குறித்து நம்ம சொல்லல. அந்த வழக்குல வாஞ்சிநாதனுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை ஜி.ஆர். சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு அளிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு சாதி ரீதியிலான பாகுபாடு மிக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் அளிக்கக்கூடிய அவருடைய தீர்ப்புகள் எல்லாமே சாதி ரீதியிலான பாகுபாடுகள் மிக்கதா இருக்கு. அவரு ஒரு சமூகம் சார்ந்து செயல்படுறாரு. அவருடைய சொந்த கருத்துக்கள் எல்லாம் தீர்ப்புகள்ல வெளிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அடங்கிய ஒரு அமர்வை நீதிபதி கவாய்க்கு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய்க்கு அவர் எழுதி அனுப்புறாரு. இந்த கடிதம் பாத்தீங்கன்னா மதுரை வழக்கறிஞர்களுக்கு ஒரு குழு இருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. அந்த குழுவுல உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் எழுதின அந்த கடிதம் பரவலா சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த தகவல் வெளியே கசிஞ்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் வாஞ்சிநாதனும் நிறைய ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கறது, ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்த விமர்சனங்களை வைக்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய செயல்கள்ல ஈடுபடுறாரு. இதையெல்லாம் உற்று நோக்கிட்டு இருந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்றாரு, ஒரு நாள் இவருக்கு தொடர்பில்லாத ஒரு வழக்கு, அதாவது வாஞ்சிநாதன் அவர்கள் இதற்கு முன்னாடி அந்த வழக்குல இருந்தாரு. அதற்கப்புறம் தான் அந்த வழக்குல இருந்து வெளியேறதா அவர் வக்காலத்துல சைனும் பண்ணிட்டாரு. அதற்கு பின்னாடி அந்த வழக்குல அவர் தொடர்புடையவரா இருக்காருன்னு சொல்லி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த வழக்குல விசாரணைக்கு ஆஜராக சொல்லி வாஞ்சிநாதனுக்கு ஒரு சம்மன் அனுப்புறாரு. இந்த சம்மன் அடிப்படையில கடந்த 28ஆம் தேதி வாஞ்சிநாதனும் ஆஜராகிறாரு. அவரை பார்த்து அந்த நீதிபதி என்ன பண்றாரு, அவர் முன்னாடி ஒரு காணொலியை ஒளிபரப்பி காட்டுறாரு. இந்த காணொலியில நீங்க என்னை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துல நீங்க இன்னும் உறுதியா இருக்கீங்களா? எந்த வகையில நான் சாதி ரீதியிலான ஒரு பாகுபாடு மிக்க தீர்ப்பை வழங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம வாஞ்சிநாதன் அந்த காணொலியை பார்க்க சொல்றாரு. இவர் பார்த்துட்டு அப்படியே அந்த தலைப்பை படிக்கிற இந்த தலைப்பையும் படிங்க அப்படின்னு அவரே வேண்டி கேட்கிறாரு. இந்த தலைப்பை அவர் படிக்கும் போது தடுமாறுறாரு. வாஞ்சிநாதன் தடுமாறும் போது நீதிபதி அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, என்ன உங்க இப்பயே தடுமாறீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியலையா, நான் வேணா அரவிந்த் கண் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய ஒரு நக்கலான பேச்சை பேசுறாரு. இதனால கடுப்பான இந்த வாஞ்சிநாதன் என்ன பண்றாரு, நான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுத்துப்பூர்வமா தான் உங்கள் மீதான குற்றச்சாட்டை வச்சிருக்கேன். நீங்க என்கிட்ட ஏதாவது விசாரணை பண்ணணும்னா அதை நீங்க எழுத்துப்பூர்வமாவே கேளுங்க, அதற்கு நான் உரிய முறையில பதில் அளிக்கிறேன். இப்படி உங்கள் மீதான ஒரு விமர்சனம், உங்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்களே அதை விசாரிக்கிறது சரியான முறை கிடையாது. உங்கள் தொடர்புடைய வழக்கு நீங்க எப்படி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் எதிர்வாதம் செய்யறாரு. இதற்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னும் இப்ப விசாரிக்கவே இல்லையே, நான் உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கேட்கிறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. இதற்கு பின்னாடிதான் இந்த விஷயம் பூதாகரமா ஆகுது. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாருல வாஞ்சிநாதன், இதற்காக ஜி.ஆர். சுவாமிநாதன் வாஞ்சிநாதன் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர போவதா ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. இவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துட்டாரா அப்படின்றதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வரல. ஆனா தொடர போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டதா தகவல்கள் தான் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. இதற்காக தான் ஒரு நியாயத்தைக்காக கேட்ட வாஞ்சிநாதன் மேல எப்படி நீதிமன்ற வழக்கு தொடருவீங்க, அதாவது நீங்க சாதி ரீதியிலான பாகுபாடு மிக்க ஒரு தீர்ப்பு வழங்குறீங்கன்னு இவர் மேல்முறையீடு பண்ண அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பல அரசியல் தலைவர்களும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு தங்களுடைய எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு குறித்து இப்பதான் பரவலா பேசப்படுதா, இப்பதான் அவர் சாதி ரீதியிலான தீர்ப்பு வழங்குறாரா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் உங்களுக்கு எல்லாம். இதற்கு முன்னாடியும் நான் 4 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்.
4 வருஷமா என்னென்ன மாதிரியான பிரச்சனை ஓடி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல திமுக அரசு ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டங்கள்ல அந்த புதுசுல 2022 போன்ற காலகட்டங்கள்ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற வழக்கு ரொம்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட திமுக அரசு இருந்தாங்க. அது குறித்த வழக்கு நீதிமன்றத்துல வரும்பொழுது வாஞ்சிநாதன் அவர்கள் தான் இந்த வழக்குக்காக ஆஜராகி வாதாடுறாரு. அப்போ எல்லோருக்கும் அனுமதி கிடைக்கணும், எல்லோரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சு வாஞ்சிநாதன் வாதாடும் பொழுது சுவாமிநாதன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்னவா இருந்ததுன்னா, எல்லோரையும் எப்படி கோவிலுக்குள்ள அனுமதிக்க முடியும்? நானே வந்து ஒரு சுத்த பிராமணன், சுத்த பிராமண நீதிபதி, நான் குடும்பி வச்சிருக்கேன். ஆனா என்னாலேயே வந்துட்டு கோவிலுக்குள்ள போக முடியாது, நானே கோவிலுக்குள்ள போக முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இதற்குதான் வாஞ்சிநாதன் என்ன சொல்றாருன்னா, அந்த நானே என்பதுதான் அவருடைய பிராமண அதிகாரத்தை குறிக்கிறது, அவருடைய சாதிய உயர்வை அந்த இடத்துல பேசும் விதத்துல வெளிப்படுத்தும் விதத்துல இருக்கு. ஒரு நீதிபதிக்கு இவ்வளவு ஒரு அதிகார திமிரு எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் தன்னுடைய கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதற்கு பின்னாடி தன்னோட வாத திறமையால இந்த சட்டம் நிறைவேற்றவும் பட்டிருக்கு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்றது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் பட்டிருக்கு. அப்ப ஆரம்பிச்ச அந்த மோதல் அதோட நிக்கல. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள், மாரிதாஸின் கேள்விகள் அப்படின்ற கூடிய யூடியூப் பக்கத்துல திமுக மீதான பல விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கவரு. அந்த வகையில முப்படைகளின் தளபதியா இருந்த பிபின் ராவத் அவரு இறந்த அப்போ வந்து அவருடைய மரணத்தை திமுக கொண்டாடுகிறதா அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு ட்வீட்டை அவர் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் போட்ட சில மணி நேரங்கள்லயே வந்து நீக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம திமுக குறித்து வந்து ஒரு இழிவான விமர்சனத்தை வச்சாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த காஷ்மீராக உருவெடுக்கிறதா தமிழகம் திமுக ஆட்சியில அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த ட்வீட்காக இவர் வந்து பிரிவினையை தூண்டுறாரு, தேச விரோத செயல்களில் ஈடுபடுறாருன்ற மாதிரியான சில குற்றங்களை சுமத்தி திமுக ஆட்சியில இவரு கைது செய்யப்பட்டாரு. இந்த வழக்கிலும் தீர்ப்பு வழங்கியது நம்மளுடைய மதிப்பிற்குரிய நீதியரசரா இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஊடக சுதந்திரம், நம்ம இதை பற்றி கேள்வி எழுப்ப முடியாது, அதனால இவர் மேல போடப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையை நான் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மாரிதாசை இவர் விடுதலை செஞ்சாரு. அப்பொழுதே திமுக அரசுக்கு இவர் மேல வந்துட்டு நம்ம போட்ட ஒரு வழக்கே வந்து இவர் ரத்து செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மாரிதாஸ் போலவே திமுக குறித்து மிகவும் விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒரு யூடியூபரா இருக்கவர் தான் சவுக்கு சங்கர். இவர் வந்து ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனல்ல தமிழக பெண் காவலர்களை பத்தி வந்து ஒரு அவதூறான விஷயத்த பேசினாரு, திமுக அரசு குறித்து விமர்சிச்சாரு அப்படின்ற ஒரு காரணத்தால இவரும் கைது செய்யப்பட்டாரு. இந்த வழக்கிலும் சவுக்கு சங்கர் மேல குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. இந்த வழக்குக்கு எதுக்கு குண்டர் சட்டம் போடணும், இவர் என்ன போதைப் பொருள் கடத்தினாரா, என்ன பண்ணாரு, தேச விரோத செயல்கள் ஏதாவது ஈடுபட்டாரா, இதற்கு எதுக்கு குண்டர் சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீதான அந்த குண்டர் சட்டத்தையும் ரத்து செய்தது இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி தான். அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவங்களுடைய தாயார் வந்து ஆட்கொணர்வு மனுவை நீதிமன்றத்தில் அளிக்கிறாங்க. அந்த ஆட்கொணர்வு மனுல வந்து நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. தன் மகன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யணும், தன் மகனுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த மனுவை விசாரிக்க கூடாதுன்னு அதிகாரம் மிக்க, அதாவது திமுக உயர் பதவியில இருக்கக்கூடிய அதிகாரம் மிக்க நபர்கள் வந்து தன்னை கேட்டுக்கொண்டதாகவும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வெளிப்படையாவே நீதிமன்றத்துல பேசியிருந்தாரு. அதனாலேயே வந்து இந்த வழக்கு அவங்க என்ன விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதனாலேயே நான் இந்த வழக்கை சீக்கிரமா எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய தக் லைஃப் பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல. அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வழக்குல இவர் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அறையில, நீதிபதிக்கான அந்த அறையில நான் இருக்கும் பொழுது என்னை தனிப்பட்ட முறையில யாரும் சந்திக்க வரக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸே அடிச்சு ஒரு ஒட்டி இருந்ததெல்லாம் வேற லெவல்ல அந்த டைம்ல வந்து ரொம்பவே பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஒரு நீதிபதி இந்த அளவுக்கு நேர்மையானவரா இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவுல இவர் பாராட்ட பெற்றாரு. இதையெல்லாம் தாண்டி திராவிட கழகத்திற்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முரணான போக்கும் ரொம்ப காலமா நீடிச்சிருக்கு. அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து RSS கொள்கை, அந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவரா இருக்காரு. திராவிட கொள்கைன்றது அதற்கு அப்படியே எதிரான கொள்கையா தான் இருக்கு. இவங்க கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கிறவங்க, இவங்க வந்து அப்படியே கடவுள் மறுப்பாளர்களா, பகுத்தறிவாளர்களா இருக்கிறவங்க தான் திராவிட கழகத்தினர். அதனால இவங்க இருவருக்கும் உண்டான அந்த மோதலும் நீடிச்சுட்டே வருது. இது எங்க வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. எந்த வழக்குலன்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் நெரூர் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில், அதாவது ஸ்ரீ சதாசிவம் பிரம்மேந்திரர் ஜீவசமாதி அப்படின்றது அந்த நெரூர் கிராமத்துல இருக்கு. அங்க வந்து அந்த பிரம்மேந்திரருடைய ஜீவசமாதி நாள் அனுசரிக்கப்படுற அப்பெல்லாம் அங்க அன்னதானம் போடுற ஒரு விஷயம் பிரதானமா இருக்கு. அந்த அன்னதானம் போட்டதுக்கு அப்புறமா அந்த பக்தர்கள் சாப்பிட்ட அந்த வாழை இலையில அவங்க உருண்டு ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இந்த வேண்டுதலை வந்து இந்த நிகழ்வை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் இதை ரத்து செய்யுது. இது வந்து
வந்து சுகாதாரக்கேடான ஒரு வேண்டுதலா இருக்கு. ஆன்மீகம் அப்படின்றது போற்றுதலுக்குரியதா இருந்தாலும் இந்த மாதிரியான வேண்டுதல்களை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்விற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. ஆனா மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியா இருக்கக்கூடிய திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அமர்வுல இந்த வழக்கு வந்து இந்த தீர்ப்பு, அதாவது உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு வழக்கு வருது. இந்த வழக்கின் கீழ் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் பண்றது எல்லாமே ஒரு தனிநபர் விருப்பம். அவங்க அதன் மூலமா ஏதோ ஒரு ஆன்மீக பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிதான் அந்த வேண்டுதலை பண்றாங்க. இதுல வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது. இது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தீர்ப்பை ரத்து செஞ்சு உத்தரவிடுறாரு. இதனால கடுப்பான திராவிடர் கழகம், அதாவது இந்த வழக்கை கொண்டு வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த வழக்கு கொண்டு வராங்க. இப்படி ஒரு முட்டாள்தனமான வேண்டுதலை ரத்து செய்யுங்க, இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு திராவிடர் கழகம் எடுத்துட்டு வராங்க. நீதிபதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமா கடுப்பான திராவிடர் கழகம் என்ன பண்றாங்க, திராவிட கழக தலைவரா இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்களும் இந்த ஒரு தீர்ப்புக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யறாரு. இதை விட ஒரு படி மேல போய் திராவிடர் விடுதலை கழக தலைவரா இருக்கக்கூடிய கொளத்தூர் மணி என்ன பண்றாருன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒருதலை பட்சமா தீர்ப்பு வழங்குறாரு. அவருடைய தீர்ப்புகள் வந்து நியாயமானதா இல்ல. அவருடைய கொள்கை, அதாவது RSS கொள்கை பின்புலம் கொண்டவரா இருக்கிறதுனால அவருடைய கொள்கை சார்ந்த தீர்ப்புகளை வழங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி இவரை எதிர்த்து அவர் ஒரு கடிதமும் அப்பயே எழுதியிருக்காரு 2015 காலகட்டங்கள்லயே. அப்ப ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் வந்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் குறித்து சண்டாளன் கருணாநிதி அந்த பாட்டு, கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதினு அந்த பாட்டை பாடி சர்ச்சையானப்போ அவரும் கைது செய்யப்படுறாரு. அந்த வழக்கிலும் இது ஊடக சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவர் மீதான அந்த கைது நடவடிக்கையை ரத்து செய்து அவரை விடுதலை செய்ததும் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான். இந்த தீர்ப்பை எதிர்த்தும் பெரியாரிஸ்டா இருக்கக்கூடிய சுந்தரவள்ளி அவர்கள் நிறைய ஒரு விமர்சனங்களை வச்சு ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஒரு சங்கி, RSS பின்புலம் கொண்டவர், இவரை இயக்குறதே பாஜக அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசி ஒரு கடுமையான விமர்சனங்கள் குறித்த வீடியோ பதிவிட்டு இருந்ததும் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, இந்த 4 ஆண்டு காலமா ஜி.ஆர். சுவாமிநாதன் மேல என்னென்ன சர்ச்சைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இதற்கப்புறம் தப்பு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலயா வாஞ்சிநாதன் அவர்கள் மேலயா அப்படின்றது குறித்து முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டே நான் விட்டுறேன். இதே மாதிரி பயனுள்ள அடுத்த தகவலோடு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.